ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ராமாயணம் இதிகாசத்தை பற்றி தான் பேசலான்னு நினைக்கிறேன். இது என்னடா ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா அப்படியா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை உங்களுக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்து சொல்லலான்னு தான் நான் நினைக்கிறேன். ராமாயணத்தை முதல்ல எழுதுனது யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லணும், வால்மீகி மகரிஷின்னு சொல்லி. ஆனால் இந்த வால்மீகி மகரிஷி யாருன்னு சொல்லி கேட்டால் யாருக்காவது சொல்ல முடியுமா? அவர் யாருன்னு சொல்லி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வால்மீகி மகரிஷியோட உண்மையான பேர் ரத்னாகர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழிப்பறி கொள்ளையர். என்னது, வால்மீகி மகரிஷி ஒரு கொள்ளையரா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க? ஆமாம், வால்மீகி மகரிஷி அவர் இளமை பருவத்தில் ஒரு கொள்ளையராக இருந்தவர் தான். ஆனால் பின்னர் அவர் திருந்தி மகரிஷியாக மாறிட்டாரு. எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வால்மீகி மகரிஷியோட வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் வந்த ஒரு சந்தர்ப்பமும் இருந்துச்சு. அவர் ரத்னாகராக இருந்தப்ப ஒரு நாள் நாரத ரிஷிக்கிட்ட கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அப்போ நாரத ரிஷியை ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்காரு. நாரத ரிஷியவே அவர் மரத்தில் கட்டி வச்சுட்டாரு. நாரத ரிஷிங்கிறவர் லேசுப்பட்ட ஆளா அவர்கிட்ட கலகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நாரத ரிஷி ரத்னாகர் கிட்ட கேட்குறாரு, நீ யாருக்காக இந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி. ரத்னாகர் தன்னோட குடும்பத்துக்காகத்தான் இப்படி கொள்ளையடிக்கிறதா நாரத ரிஷி கிட்ட சொல்ல, நாரத ரிஷி கேட்குறாரு, உன் குடும்பத்துக்காக கொள்ளையடிக்கிறியே, உன் குடும்பத்தில் உள்ளவங்களாம் உன் பாவத்தில் பங்கேற்பாங்களான்னு சொல்லி. அப்போ ரத்னாகர் அவரோட குடும்பத்துக்கிட்ட போய் கேட்குறாரு, இப்படி நான் உங்களுக்காக கொள்ளையடித்து சம்பாதிக்கினேன், என்னோட பாவத்தில் நீங்கள் பங்கேற்பீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அவரோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அதை மறுக்கிறாங்க, எங்களால் பாவத்தில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ரத்னாகருக்கு ஒரு உண்மை புரியுது, தன் உறவினர்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பாவியாகி பாவத்தை சுமந்து கொள்ளையடித்து அவங்களுக்காக சம்பாதித்தாலுமே அந்த பாவத்தில் அவங்க பங்கு போட்டுக்கிற தயாராக இல்லை. அப்போ இவ்வளவு நாளும் அவர் கொள்ளையடிச்சதுல எந்த பிரயோசனமும் இல்லைங்கிறத அவர் உணர்றாரு. அதை உணர்ந்த ரத்னாகர் நாரத ரிஷியோட உபதேசத்தின்படி நீண்ட நாள் அமைதியா ஒரு தியானத்தை பண்றாரு. இந்த தியானத்தால அவரை சுத்தி ஒரு புற்று உண்டாகுது. இந்த புற்று உண்டாகுனதையும் உணராம அவர் தியானத்திலேயே இருக்கிறாரு. இப்படி பல காலமா தியானத்துல இருந்த அவருக்கு ரிஷிகளே அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அப்ப அவர் நான் ஒரு ரிஷி இல்லை, நான் ஒரு வழிப்பறி கொள்ளையன்னு சொல்றாரு. அப்ப அந்த குரல் என்ன சொன்னிச்சுன்னா, இல்ல நீ ஒரு வழிப்பறி கொள்ளையன் அல்ல, மனமுருகி தவம் புரிந்ததால நீ ஒரு ரிஷி ஆகுன, புற்றிலிருந்து நீ தோன்றியதால புற்றிலிருந்து தோன்றியங்கிற பொருளோட வால்மீகிங்கிற பேரை அவருக்கு அந்த ஒளி கொடுத்துட்டு மறைஞ்சிச்சு. அன்னையிலிருந்து ரத்னாகர் வால்மீகி மகரிஷி ஆகினாரு. இந்த ரத்னாகரால வால்மீகி மகரிஷி ஆக முடியும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கோம். நம்மளால ரிஷியா ஆக முடியறதுனாலும் ஒரு நல்ல மனிதனாவது ஆக முடியாதா? வால்மீகி மகரிஷியோட இந்த வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்குமே ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்குது. இதை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி நடப்போமாகன்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.